எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதனுடைய சைஸ் ரொம்ப சின்னது தான். எப்படி சின்னது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? பிகாஸ் ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் கண்டினியூவாக செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கிடையாது. பாவம் ரொம்ப நேரம் செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய விஷயமே இல்லை. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னா, யோசேப்பு இந்த போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்யும்போது அவருடைய மனைவி யோசேப்பு கூட கள்ளத்தனமாக உறவு வச்சுக்கொள்ள விரும்பினாங்க. ஆனால் யோசேப்பு அதுக்கு உடன்படாமல் தப்பிச்சு ஓடிட்டே இருந்தார். ஒருவேளை யோசேப்பு இந்த விருப்பத்துக்கு உடன்பட்டிருந்தார்னா அந்த ஒரு கள்ள உறவு அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் நீடிக்கும்? அதிகபட்சம் 3 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஆனால் அவர் தேவனுக்கு உண்மையாக அந்த இடத்துல இருந்ததுனால அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் போய் அங்கே இருந்தார். அவருடைய மரண காலம் வரைக்கும் அதே ஸ்தானத்தில் தான் அவர் இருந்தார். எகிப்துக்கு அவர் ராஜா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. பாவம் சின்னதாக இருந்தாலும் அதனுடைய தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசு. மோசையை பற்றி தேவன் சொல்லும்போது பூமியிலேயே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் மோசஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த பேர் அவர் எடுக்கிறதுக்கு அவர் 1 நாள் 2 நாள் தன்னுடைய சாந்த குணத்தை காட்டல. மோர் தென் 80 இயர்ஸ். முதல் 40 வருஷம் மீதியான் தேசத்தில் அவர் இருந்தார். அதுக்கு அடுத்தது 40 இயர்ஸ் இந்த மக்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகும்போது அவர் காட்டின அந்த பொறுமை. அப்போ 80 வருஷம் ஒரு நல்ல குணத்தில் நின்னதுனால தான் இவருக்கு சாந்த குணம் அப்படிங்கிற அந்த பேரே கிடச்சிது. ஆப்ரஹாமுக்கும் அதே மாதிரி தான். அவர் 25 வருஷங்கள் தேவனை விசுவாசித்து அந்த விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கி போகாமல் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக நின்னதுனால தான் அவர் தேவனுக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டார். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற பேரையும் எடுத்தார். அப்போ பாவம் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலும் அதனுடைய பனிஷ்மெண்ட், அதனுடைய பிரச்சனை ரொம்ப லென்த்தியாகவும் ரொம்ப பிரச்சனையுள்ளதாகவும் இருக்கும். அப்போ இந்த பாவத்துக்குள்ளே நம்மளை விழ வைக்கிறதுக்கு பிசாசுகள், அசுத்த ஆவிகள் எப்போவுமே ரொம்ப கன்னிங்காக எப்போவுமே இந்த பாவத்தை எதிர்த்து போராடுற மக்கள் கூடவே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க அசந்து போகக்கூடிய அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நிமிஷம்தான் அதுங்களுக்கு தேவை பாவத்தில் தள்ளுறதுக்கு. இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை. உங்கள் கையில் ஒரு கண்ணாடி பொருள் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் அதை எவ்வளவோ பத்திரமா பார்த்துட்ருக்கீங்க கீழே போடாமல். ஆனால் நீங்கள் அசந்து தூங்கும்போது தெரியாமல் அது விழுந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அசந்து போன அந்த ஒரு நொடி தான் புவி ஈர்ப்பு விசை அதை பட்டுன்னு இழுத்து அதை உடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் நாமளும் கிறிஸ்துவுக்குள்ளே ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தை எங்கேயோ ஒரு சின்ன கவனக்குறைவு, ஒரு சின்ன அசாத்திய போக்கு என்ன ஆக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தமான மார்க்கத்திலிருந்து நம்மளை கீழே தள்ளிடும். இந்த ஒரு நொடிக்காக தான் அத்தனை அசுத்தாவிகள் மண்டலமும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையாக ஓடுற மக்களை கீழே தள்ளுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்குங்க. இது பாவம் அப்படின்னு உங்கள் முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் கன்சிடர் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. முதல்ல ஒரு ஆளை பிடிக்க போகுது அப்படின்னா முதல் ஒரு 5 நிமிஷம் அதுக்கிட்ட மாட்டிக்காமல் டயர்ட் ஆக்கிட்டா அதுக்கிட்ட தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல ஒரு ஆளை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப காத்திருந்து அவங்களுடைய அசந்து போகிற அந்த ஒரு நொடிக்காக அது காத்திருந்து தன்னுடைய இறை அது கரெக்டாக அட்டாக் பண்ணும். அதனால் 99% அதனுடைய அட்டாக்கிங் ஃபெயிலே ஆகாது. அது மாதிரி தான் இந்த அசுத்த ஆவிகளும். நாம் எப்போ அசந்து போவோம், எப்போ நாம் பலகீனமாகும் அப்படிங்கிறத நம்மளை நல்லா அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்து தான் பாவத்தை நம்ம எதிரில் விதைக்கிறது. அந்த ஒரு நிமிஷம் நம்ம கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பாவம், ஒருத்தரை குறையாக பேசிடலாம், ஒரு இச்சையில் விழுந்துடலாம், தேவனை தூசிச்சிடலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிடலாம், தேவனை விசுவாசிக்காமல் போயிடலாம். இப்படி ஏதோ ஒரு பாவம் நம்முடைய அநேக வருட ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளிடும். ஆகவே பாவம் சின்னதாக இருந்தாலும் அதனுடைய விளைவு பெருசு. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும்.